இந்த மாதத்தில் 14 நாட்கள் கடந்து 15ஆம் தேதி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். इस महीने में हम 14 दिन पार करके इस 15वां दिन में प्रभु की उपस्थिति में आए हैं. ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा. ஏறத்தாழ 3 மாதங்களுக்கு நாம் உட்பட்டவர்களாக இந்த லாக்டவுனில் இருக்கிறோம். लगभग 3 महीने के अंदर हम इस लॉकडाउन में बैठ रहे हैं. 90 நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 90 दिन होने वाला है. 14 ஆராதனைகள் கூடுகையை இழந்திருக்கிறோம். 14 हफ्ता का आराधना को खो दिया है. சேர்ந்து ஆலயத்திலே நாம் ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிறது. और हम संगति में प्रभु के उपस्थिति में आने नहीं हो रहा. இந்த நாட்கள்ல इन दिनों में அநேகர் வேலைக்கு போல நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க. कई लोग कहता है मैं काम पे नहीं गया, मैं घर पे हूँ. சில பேருக்கு வாழ்க்கையே முடிந்து ரிட்டையர்ட் ஆனது போல. अगर कई लोग का ऐसे मन में सोच विचार आ गया कि मतलब काम में रिटायर हो गया और जीवन जिंदगी रिटायर हो गया, ரிட்டையர்ட் ஆகி बस खत्म. முடிச்சது ரிட்டையர்ட் பர்சன் மாதிரி बस खत्म. एक रिटायर हुए व्यक्ति के नाम சாப்பிட்டுட்டு அடுத்து தூங்கி எழுந்திருக்கிறோம். खाता है फिर लेटता है, नींद से उठता है. ஏன்னா நம்முடைய ஷெட்யூல் எல்லாம் மாறி போச்சு. आमेन. क्योंकि हमारे शेड्यूल बदल गया. ஹalleluya. हालेलुया. குளிக்கிற நேரம், எழுந்திருக்கிற நேரம், குளிக்கிற நேரம், பல் விளக்குற நேரம், சாப்பிடுற நேரம் இரவா பகலான்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. अगर जो उठता है वो समय और मंजन करना समय, स्नान करना समय और खाना खाने समय वो रात है क्या नहीं तो दिन है, वो भी नहीं मालूम पड़ रहा. என்ன கிழமைன்னு தெரியல, என்ன நாளுன்னு தெரியல, என்ன மாதம் தெரியல, என்ன தேதி என்று தெரியவில்லை. और दिन कौन सा है और तारीख कौन सा है और महीना कौन सा है, कुछ भी मालूम नहीं पड़ रहा. இந்த நாட்கள்ல इन दिनों में என்ன நடக்கிறது என்று சற்று பார்த்து தியானிப்போம். अगर क्या हो रहा है इसी के बारे में हम जरा ध्यान रखेंगे. அதாவது ஏதோ ஒன்று லாக்டவுன் பண்ணிக்கொண்டே கவர்மெண்ட் இருக்கிறார்கள் என்று நாம் பேசிக்கொண்டும் நியூஸ்களை பார்த்து கொண்டும் இதே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார். ऐसे जो सरकार ने लॉकडाउन कर दिया करके इसी बातों के विचारों में बात करने में हम अपने समय बिता रहा. தேவன் அல்லவா இதை அனுமதித்திருக்கிறார் இப்படி ஒரு சிந்தை வர வேண்டும். परंतु परमेश्वर की इसी परिस्थिति को हमें सौंपा गया, ये विचार हम पर आना है. முழு உலகத்தினுடைய தலைவருடைய பாகைகள் கலட்டப்பட்டு கிரீடத்தை எடுத்து கீழே வைக்கக்கூடிய காலங்களை போல இருக்கிறது. सारी दुनिया के नेताजियों अपने अपने मुकुट को उठाकर नीचे रखकर प्रभु के पांव तले पड़ने वाले समय वैसे हो रहा. ஒன்றும் புரியாது, இனம் கண்டு கொள்ள முடியாதபடி உலகம் திணறிக் கொண்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறது. दुनिया ऐसे तड़प रहा कि कुछ पहचान करने नहीं हो रहा है. இப்படிப்பட்ட காலங்களை इसी प्रकार की स्थिति में தேவன் இந்த பூமியிலே அனுமதித்திருக்கிறார். परमेश्वर ने इस धरती में ये कार्य को अनुमति किया. அதை அந்த சிச்சையை அற்பமாக அலட்சியமாக எண்ணிடக்கூடாது. इसलिए हम इस दाना को तुच्छ न खाना है, சோர்ந்து போய்விடக்கூடாது, हम निराश भी नहीं होना है, அற்பமாக எண்ணிடக்கூடாது. तुच्छ मत कहो. அதான் எபிரேயர் 11 வாசிக்கலாம், 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 5வது வசனத்திலே, इब्रानी 12:5 என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. आमीन. मेरे पुत्र प्रभु की दाना को हल्की बात न जान और जब वह तुझे उड़के तो साकस न छोड़. நீ சோர்ந்து போகாதே.
तो हल की बात न जान, அல்லேலூயா. साहस न छोड़, நீ சோர்ந்து போகாதே. साहस न छोड़। நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நம்பிக்கை இருக்கு மட்டும் மகனை சிச்சை செய், ஆனால் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழுப்ப விட்டார். नीति वचन 19:18, जब तक आशा है तो अपने पुत्र की हिदायत न कर, जानबूझकर उसको मार न डाल। நம்பிக்கை இருக்கு மட்டும் தேவன் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். जब तक परमेश्वर को हम पर आशा है, तब तक वो हम पर टाट न करता है। உன் ஆத்துமாவை கொல்ல வல்லவர் அல்ல. आखिर वो तेरे प्राण को मार डालने के लिए नहीं, உன் ஆத்துமாவை கொல்வதற்காக அல்ல. तेरा ये प्राण को मार डालने के लिए नहीं है। இதை சரியாக விளங்கிக் கொண்டவர்கள், इन बातों को जो कोई अच्छी रीति से पहचान करता है, நீங்கள் இந்த நாட்களிலே நடக்கக்கூடிய பெரிய ஒரு பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிற வேளையில நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய ஜனமாக மாறுவீர்கள். वैसे जो इन तीनों में जो एक बड़ा भयानक तलवार बढ़ाया गया, इस हालतों में हम सभी हाँ मारना है। பெருமூச்சு விடக்கூடிய காலம். हाँ, आह मारने वाला समय। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ये जो केल के भविष्यवाणी की किताब 21वां अध्याय 6वां वचन, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். 4, 5 और 6। நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியால் தெற்கு துவங்கி வடக்கு மட்டுமல்ல எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாக என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்பட்டது. इसलिए कि मैं तुझ में से धर्मी और अधर्मी सबका नाश करने वाला हूँ, इस कारण मेरे तलवार म्यान से निकलकर दक्षिण से उत्तर तक सब प्राणियों को विरुद्ध चलेगी। அப்பொழுது கர்த்தராகிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும், அது இனி உரைக்குள் திரும்புவதில்லை. तब सब प्राणी जान लेंगे कि यहोवा ने म्यान में से अपनी तलवार खींची है और वह उसमें फिर रखी न जाएगी। ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. इसलिए हे मनुष्य के संतान, तू आह मार, बारी खेत कर और टूटी कमर लेकर लोगों के सामने आह मार। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு நடந்து முடிந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளாக இருந்தாலும், ये जो इस्राएल लोगों के लिए परमेश्वर ने कहा था, ये वाणी तो अभी हो चुका है, फिर भी இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக பட்டயம் உரையிலிருந்து உருவப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. इन दिन में हमारे विरोध से प्रभु की तलवार उसके मियाद से उठाया हम देख सकता है। உரைக்கு திரும்பாதபடி இருக்கிறது. वो दोबारा उसकी मियाद पर नहीं रखा जाएगा। பட்டயம் என்றால் तलवार की मतलब அக்கிரமத்துக்கு முடிவின் காலத்தை இந்த நாளில் பார்க்க முடிகிறது. அதான் பட்டயம். अगर के अंत के तीन को हम दिन में देखता होगी तलवार। எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த தேவ ஜனங்களுக்கு எப்படியாக தேவன் அவனை கொண்டு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. वैसे जो ये जो केल कोशिश कथा के द्वारा परमेश्वर ने ये वाणी कहा था। இந்த நாட்களிலே அக்கிரமத்தின் நிமித்தமாக ஒரு முடிவின் காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். इन दिनों में अधर्म के कारण एक अंत का समय को प्रभु लिया। பட்டயம் உருவப்பட்டு तलवार म्यान से உரைக்கு திரும்புவதில்லாத இருக்கிறது. अपनी तलवार को म्यान से प्रभु ने उठा लिया, वो फिर वापस न रखा जाएगा। இப்படிப்பட்ட அனுபவத்தில் இந்த காலங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. इसी प्रकार के अनुभव में ये लिखा है। ஆதலால் மனுபுத்திரனே, इसलिए हे मनुष्य के संतान, இங்க தேவனுடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். ये काम परमेश्वर अपने पवित्रता के ओर कह रहा है। ஆதலால் மனுபுத்திரனே, इसलिए हे मनुष्य के தேவ संतान, ஊழியர்களே, हे मनुष्य के, தேவ ஜனமே, हे परमेश्वर के प्रजा, உன் இடுப்பு நெருங்கும்படி பெருமூச்சு விடு. बारी खेत कर और टूटी कमर लेकर அவர்கள் கண்களுக்குள்ளாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. उन लोगों के आंखों के सामने वैसे टूटी कमर और मन के खेत होकर आप मानो।
இது பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये आग मारने वाले 3 समय है। ஊழியக்காரியும் தேவனுடைய ஜனமும் பெருமூச்சு விடக்கூடிய காலம் இது. परमेश्वर का दासों और दासियों और परमेश्वर के सारे लोगों आग मारने वाले 3 समय है। நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவேன் சொல்லும்போது பெரியோர் மற்றும் சிறியோர் ராஜா முதல் கொண்டு ஆடு மாடுகள் முதல் கொண்டு உபவாசித்து தேவ சன்னிதானத்திலே பெருமூச்சு விட்டார்களே. जब परमेश्वर ने कहा था निनिवे शहर को मैं उलट पलट कर दूंगा, तभी वो निनिवे नगर के राजा से लेकर सारे पुण्यों से बच्चों तक गाय बैल सारे जानवरों वैसे टाट ओढ़ कर रात में बैठकर वो रात और दिन हाहमाता था। இது பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये आग मारने वाले दिन समय है। பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த காலம் आग मार के परमेश्वर की ओर दुआई देने वाला दिन है समय। நாம் இந்த காலத்தை முதலாவது நிதானித்து கொள்ளுங்கள். पहले हम इस समय के बारे में पहचान करेंगे। நடந்து முடிந்த தீர்க்கதரிசனத்தை கூட 1:25 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 21:25 இருந்து எசேக்கியேல் 21:25 से लेकर पढ़ेंगे। இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவரும் காலம் முன்னால் வந்தது. ए इस्राएल दुष्ट प्रजा, तेरा दिन आ गया है, अधर्म के अंत का समय आ पहुंचा है। இஸ்ரவேலை ஆளப் போகிற ஒரு ராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனத்தை அதிலே இடப்படுகிறதை பார்க்க முடியும். यहाँ इस्राएल के राज्य करने वाला एक राजा यीशु मसीह के बारे में ये भविष्यवाणी 26வது வசனத்திலே வாசிக்க முடியும். 26 वचन, பாவி கழற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போடிராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். तेरे विषय में परमेश्वर यहोवा यो कहता है, पगड़ी उतार और मुकुट भी उतार दे, वह ज्यों का ज्यों नहीं रहने का, जो नीचा है उसे ऊंचा कर और जो ऊंचा है उसे नीचा कर। அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். मैं उसको उलट दूंगा और उलट पुलट कर दूंगा। हाँ, उलट दूंगा और जब तक उसका अधिकारी न आए तब तक वह उल्टा हुआ रहेगा, तब मैं उसे दे दूंगा। கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரனவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். मैं उलट दूंगा, मैं उलट पुलट कर दूंगा। हाँ, मैं उलट दूंगा जब तक उसका अधिकारी न आए तब तक। அல்லேலூயா. हालेलुया। மல்கியா தீர்க்கதரிசனத்திலே இருந்து மத்தேயு தீர்க்கதரிசனம் இந்த காலங்கள் இடைப்பட்ட காலம் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मलाकी के भविष्यवाणी की किताब से लेकर मत्ती किताब तक वो दोनों किताब के बीच में जो काल है वो अंधेरा का काल। கிட்டத்தட்ட 400 வருஷ காலங்களாக தேவன் இடைவிடவில்லை, பேசவில்லை, இருண்ட காலமாக இருந்தது. लगभग 400 वर्ष तक परमेश्वर कुछ बातें नहीं किया, परमेश्वर का संगति बिना वो अंधेरा का काल पड़ा। அந்த நாட்களிலே இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள் எழுந்தார்கள். उन दिनों में इस दुनिया के यही पंडित लोग, ज्ञान बुद्धि लोग खड़ा होता था, கள்ள தீர்க்கதரிசிகள் எழுந்தார்கள். झूठे भविष्यवक्ता लोग खड़ा होता था। மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இயேசு அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை தான் கண்டித்து எச்சரிக்கையா பேசுகிறார். 7:15 मत्ती 7:15 में यीशु उसी झूठा भविष्यवक्ता को वैसे அந்த இருண்ட காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். उसी अंधेरा के समय में झूठे भविष्यवक्ताओं से सावधान रहो, जो भेड़ों के वेश में तुम्हारे पास आते हैं, परंतु अंदर में वे फाड़ने वाले भेड़िए हैं। இது இருண்ட காலம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து மத்தேயுக்கு இந்த இடைப்பட்ட காலங்கள் இருண்ட காலங்களிலே வந்த கள்ள தீர்க்கதரிசிகள். ये जो मलाकी और मत्ती दोनों किताब के बीच में जो अंधेरा का काल था, उसी अंधेरा के काल में खड़ा होता था ये झूठे भविष्यवक्ता लोग। ஆட்டு தோலை போர்த்துக் கொண்டு உள்ளத்திலே வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். आगे वो लोग झाड़ियों से अंगूर और ऊंट कटोरे अंजीर तोड़ते हैं। அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளை, திராட்சை பழங்களை, முட்பூண்டுகளை, அத்திப்பழங்களை பறிக்கிறார்களா? அப்படி
அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். उनके फलों से तुम उनके पहचान लोगे। क्या लोग झाड़ियों से अंगूर या उन कटोरों से अंजीर तोड़ते हैं? इसी प्रकार हर एक अच्छा पेड़ अच्छा फल लाता है और निकम्मा पेड़ बुरा फल நல்ல लाता है। மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. अच्छा पेड़ बुरा फल नहीं ला सकता और न निकम्मा पेड़ अच्छा फल ला सकता है। நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். जो पेड़ अच्छा फल नहीं लाता वो काटा और आग में डाला जाता है। ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். इस प्रकार उनके फलों से तुम उनको पहचान ले। வரம் முக்கியம் இல்ல, கனி முக்கியம். आमें। वरदान मुख्य नहीं, फल। இந்த காலங்களிலே வரங்களை பார்க்காதவர்கள் கனியை பாருங்கள். अगर इन समयों में कालों में ना वरदान को देखो फल को देखो। இந்த காலங்கள் इस काल பாகை கலட்டி கிரீடம் எடுத்து போட்டப்பட்ட காலமாக எசேக்கியேல் 21:25 26 வாசிக்கிறோம். यजेकिएल 21-26 में हम पढ़ता है अपने पगड़ी उतारकर अपने मुकुट को नीचे रखने वाला समय। அன்றைக்கு நடந்த போல நீங்க கவனிங்க. जैसे उस दिन हुआ था वैसे இந்த பாகை கலட்டப்பட்டிருக்கிறது. ये पगड़ी उतारला। ஹalleluya. हालेलुया। அதாவது தாழ்த்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்தினேன் என்று சொன்னார். जो नीचा है उसको ऊंचा करना, जो ऊंचा है उसको नीचा करना। இயேசு பிறந்தார். அங்கே மரியாள் துதித்து பாடின பாட்டில் இதை வாசிக்க முடியுது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை இயேசு பிறக்கும் முன்பாகவே அந்த யாரு மரியாள் வாழ்த்தி பாடின பாட்டை பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தை வாசிக்கலாம். लूका 1:51। நம்முடைய தம்முடைய உயிர்த்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தனாலே அகந்தைகளை சிதறடித்தார். उसने अपना भुजबल दिखाया और जो अपने आप को बड़ा समझते थे उनके भीतर भीतर किया। பலவான்களை ஆசனங்களை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். उसने बलवानों को उनके सिंहासन से गिरा दिया और दीनों को ऊंचा किया। பசியுள்ளவர்களை நன்மைகளினாலே நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக்கி அனுப்பி விட்டார். उसने भूखों को अच्छी वस्तुओं से तृप्त किया और धनवानों को चूचे आग निकाल दिया। எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் நிறைவேறிற்று. जो यजेकिएल के भविष्यवाणी की किताब में लिखा था वो भविष्यवाणी यीशु मसीह के काल में ऐसे पूरा हुआ। அதை போல ऐसा ही இந்த நாட்களிலும் इन दिनों में भी இன்னைக்கு அங்கே கவனிக்க வேண்டும். அவபக்தி உள்ள ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, ये अभक्ति के साथ राज्य करने वाले दुष्ट हाकिम 25-21 எசேக்கியேல் 21-25 வாசிக்கிறோம். அங்கே அவபக்தி உள்ள துன்மார்க்கத்தின் அதிபதியை கவிழ்த்து போடுகிறார். यजेकिएल 21-25 ऐसे दुष्ट प्रधान को प्रभु उलट पलट करता है। அக்கிரமத்திற்கு முடிவரும் காலம் உன் நாள் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर तेरा दिन आ गया है, अदन के अंत का समय आ இந்த पहुंचा। நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். इन दिनों को समय को हम गिन कर இந்த देखेंगे। நாட்கள் அக்கிரமத்தின் முடிவு காலம். ये काल ये समय अदन का अंत का समय। அக்கிரமத்துக்கு முடிவு செய்யக்கூடிய ஒரு பட்டயம் अदन உரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அது திரும்பாது இருக்கிறது. अदन के लिए अंत करने के लिए एक तलवार अपने म्यान से लिया गया है, वो फिर उनके म्यान में नहीं रखा जाएगा। தேசத்தின் தலைவர்கள் இன்னைக்கு அரண்டு போயிருக்கிறார்கள். अगर आजकल देश के नेताजियों डगमगा रहा है। பாகைங்கிறது பெரிய ஒரு கணம். அந்த பாகை கலற்று கீழத்தை எடுத்து போடு, அது இனி முன்போடு இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अगर पगड़ी मतलब एक आदरणीय वस्तु है, वो ये लिखा है துன்மார்க்கத்தின் அதிபதி पगड़ी उतार और मुकुट भी उतार। துன்மார்க்கத்தின் அதிபதியுடைய பாகை கலற்றப்படுகிறது, கிரீடம் எடுத்து போடப்படுகிறது. உலகளாவியதாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். वैसे सारी दुनिया भर के दुष्ट प्रधानों की पगड़ी उतार डालता है, मुकुट को भी उतार डालता है। आप देख सकता है உலகத்தினுடைய நிலைமைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். आजकल दुनिया की परिस्थितियों को हम देखता है। இனி முன்போடு இருக்கிறது இந்த உலகம். आमीन இனி முன்போடு இராது. आमीन। इसके बाद ये दुनिया पहले के जैसे नहीं रहेगी। உலகத்திலே பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. इस दुनिया में बड़ा बदलाव அதுதான் அது இனி முன்போடு இராது. आमीन। वो पहले के जैसे नहीं रहेगा। தாழ்த்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துகிற காலமாகிவிட்டது.
जो ऊंचा है उसको नीचा करने वाला दिन होगा। அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். उलट दूंगा, उलट पुलट कर दूंगा, हाँ उलट दूंगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். इसी प्रकार के काल में हम रहता है। இந்த காலத்தை நாம் சரியானபடி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். इसलिए काल को हम अच्छी रीति से हम पहचान करना है। அக்கிரமத்தின் ஒரு முடிவு காலம் இது. अधर्म का अंत का समय है। பட்டயம் உரையிலிருந்து உருவப்பட்டது. அந்த உரைக்கு இனி உரைக்கு திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். तलवार मियान से बाहर लिया गया है, फिर वो मियान में नहीं रखा जाएगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम को महिमा। அப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு காலங்களையும் தேவன் இந்த உலகத்திலே அனுமதித்திருக்கிறார். वैसे हर कालों में प्रभु वैसे इन बातों को 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பெரிய ஒரு வாதை வந்திருக்கிறது. 100 वर्ष के पहले ऐसे बड़ा मरी आया था। மாமரி ஆயா बड़ा विपत्ति महामारी आया था। அதில் கோடிக்கணக்கான பேர் இறந்திருக்கிறார். उसमें कई करोड़ लोग मर चुका। இப்படிப்பட்ட பெரிய லாக்டவுன் நடந்திருக்கிறது. वैसे एक बड़ा लॉकडाउन भी होता था। ஒவ்வொரு காலங்களையும் இந்த அக்கிரமத்துக்கு முடிவு கட்டக்கூடிய காலங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார். वैसे हर काल में अधर्म का अंत करने वाला काल को प्रभु ये अनुमति दिया। அந்த பட்டயம் அந்த உரையிலிருந்து உருவப்பட்டுள்ளது. वैसे जो म्यान से तलवार खींचा गया இனி है உரைக்கு திரும்புவதில்லை. वो फिर रखी नहीं जाएगा। ஆதலால் इसलिए 6வது வசனம் 21:6 சொல்லுது, ஆதலால் மனுபுத்திரனே इसलिए हे मनुष्य के संतान உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. तू आह मार भारी केट कर और टूटी कमर लेकर लोगों को सामने आह मार। இது பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये आह मारने वाले काल है। அதாவது இது நமக்கு பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये हमारे लिए आह मारने वाले काम है। ஏசாயா 22:4 வாசிக்கலாம். येसाया 22 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் येसाया भविष्यवाणी का किताब 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 4வது வசனம் 4वां वचन வாசிக்கலாம். पढ़े। 22:4 ஆகையால் என்னை நோக்கி பாராதீங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாவாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்கள் என்கிறேன். इस कारण मैंने कहा मेरी ओर से मुंह फेर लो कि मैं विलक विलक कर रोऊं। मेरे नगर का सत्यानाश होने के शोक में मुझे शांति देने का यत्न मत என்னை நோக்கி பாராதீங்கள். தீர்க்கதரிசி எசாயா சொன்னார், என்னை நோக்கி பாராதீங்கள். आवश्यकता ऐसा ने ऐसे कह रहा है मेरी ओर ना फिरो। என் ஜனமாகிய குமாரத்தி பாவாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். क्योंकि मैं विलक विलक कर रोऊंगी, मेरे नगर का सत्यानाश எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்கள் என்கிறேன். मुझे शांति देने का यत्न मत करो। அது நான் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறேன். मैं परमेश्वर की ओर ऐसे आहा मारता हूँ। நான் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறேன். मैं परमेश्वर की ओर विलक विलक कर रोता நீங்க हूँ। என்ன நோக்கி பாராதீங்க. तुम मेरे ओर मत था। என் ஜனமாகிய குமாரத்தி பாவாய் போனது மனங்கசந்து அழுவேன், பெருமூச்சு அழுவேன். मेरे नगर के सत्यानाश होने के शोक में मैं वैसे विलक विलक எனக்கு कर ஆறுதல் சொல்ல வராதீங்க. तुम मुझे शांति देने यत्न में मत रो। எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்க. तुम मुझे शांति का यत्न मत रहो। தீர்க்கதரிசி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். ऐसे पौष्टिकता विलक विलक कर रो रहा था। அழிவை நோக்கி பார்த்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். वैसे ये नहर को हो ताक कर विलक विलक कर रोया। ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அனுபவம். वैसे आहा मारने वाला अनुभव। இந்த நாட்களில் பெருமூச்சு என்றால் என்ன? ये आहा मारना इसका मतलब क्या? பெருமூச்சு என்கிறது என்ன? आहा उसका मतलब क्या? அதாவது அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். வாயில சவுண்ட் கிடையாது, ஒரு பிரீத்திங்ல சவுண்ட் வரும். इसके अंग्रेज में ऐसे लिखा जो पिलक पिलक कर रोना, इसका मतलब क्या है? तेरा मुंह से आवाज नहीं आ रहा, तेरा जो श्वास लेता है वो श्वास में अंदर से आवाज। உடைய சுவாசம், அதான் பெருமூச்சுனா அர்த்தம் என்னன்னா
அதுக்கு சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். साउंड ऑफ ब्रीथ, ஹalleluya. அதுதான் பெருமூச்சின் அனுபவம். आवाज के साथ लंबे श्वास. ஏசியா பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். यशाया वैसे लंबे सांस छोड़ा था. ஆவே என்னை நோக்கி நீங்க பாராதீங்கள். इसलिए तुम लोग मुझको और मत देखो. என் ஜனமாகிய குமாரத்தி பாவாய் கொடுத்த மனங்கசந்து கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கேன். எனக்கு ஆறுதல் செய்ய வராதீங்க. क्योंकि मैंने अपने नगर सत्यनाश होने के शोक में वैसे बिलक बिलक कर रोता हूँ, इसलिए मुझे शांति देने का यत्न मत कर. 7வது வசனத்துல 21:7ல எசேக்கியேல் 21:7ல और எசேக்கியேல் 21:7 நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் என் இருதயங்கள் எல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தேங்கி முழங்காலெல்லாம் தண்ணீரை போல அலைவுண்டும் இதோ அது வந்து संभविக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுங்க. जब वो तुझसे पूछे तो क्यों आहमाता है, तब कहना समाचार के कारण, क्योंकि ऐसी बात आने वाले है कि सबके मन टूट जाएंगे और सबके हाथ ढीले पड़ेंगे, सबकी आत्मा बेबस और सबके घुटने निर्बल हो जाएंगे. देखो ऐसी ही बात आने वाली है और वह अवश्य पूरी होगी. परमेश्वर यहोवा की यही वाणी है. பெருமூச்சு என்றால் आह मारना मतलब ஹalleluya हालेलुया. ஒரு வருந்தி வேதனைப்படுத்துகிறது. ऐसे धड़क कर चुप उठा था. அதுல இருதயம் உருகுகிறது. उसमें ये मन बिगड़ जा रहा, गड़ जा रहा. அந்த துர்ச்செய்தியே அத வருகிறது நிமித்தம் பெருமூச்சு விட்டு இருதயம் உருகுது. क्योंकि बुराई बात आने वाले के कारण मन टूट जाना है, கைகள் தளருகிறது, हाथ ढीला पड़ता है, மனமெல்லாம் தேங்குகிறது, आत्मा बेबस हो जाता है, முழங்காலெல்லாம் தண்ணீரை போல மாறுகிறது, घुटने निर्बल हो जाता है. அப்படிலாம் நடக்கும்போது சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், உனக்கு வார்த்தை வராது, உனக்கு பெருமூச்சு தான் வரும். देखिए ऐसे बात होने वाले समय में तेरे मुंह से कुछ शब्द और आवाज नहीं निकलेगा, केवल आह मारेगा. என்டர்டெயின் பண்ணக்கூடிய காலம் இல்ல. ये जो एंजॉयमेंट का काल नहीं, समय नहीं. ஆங்கிலத்துல அங்க கேக்குற நீ எதினால் பெருமூச்சு விடுகிறாய்? Why are you sinking? Hallelujah. Sinking கிடையாது, sinking. எதினால் எதிர்த்த பெருமூச்சு விடுகிறாய்? Why are you sinking? तो क्यों आह मारता है? Why are you sinking? ஆங்கிலத்துல சிங்கிங்னா பாடல். अंग्रेजी में सिंगिंग मतलब गीत. ஆங்கிலத்துல சிங்கிங் என்றால் अंग्रेजी में सिंगिंग मतलब गीत. சிங்கிங் என்று சொன்னால் अगर सिंगिंग मतलब பெருமூச்சு விடுதல். आमार. ஹalleluya. हालेलुया. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ये दोनों का फर्क है. அதாவது ஒருவன் சந்தோஷமா இருந்தா என்ன செய்ய, மகிழ்ச்சியா இருந்தா நீ பாட்டு பாட சொல்ற. यदि एक व्यक्ति आनंद मनाएगा तो गीत गाओ. நீ பாட்டு பாடு. तो गीत गाओ. நீ துன்பப்பட்டால் यदि तो दुख में रहेगा ஜெபம் பண்ணு. प्रार्थना करो. பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணு. बिलक बिलक कर प्रार्थना करो. சிங்கிங். ये सिंगिंग. நீ சிங்கிங் கிடையாது. ये ना सिंगिंग है, सिंगिंग. அதாவது இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் எல்லாவித நெட்டுகளையும் பார்த்தா பாடல்களை வித்தியாசமாக பாடி பாடி அனுப்புகிறார்கள். क्योंकि आजकल हम व्हाट्सएप में, ट्विटर में, फेसबुक में देखने में वैसे धूमधाम से मना के कई प्रकार का गीत गाकर भेज रहा है. ஆடைகள், விலையுயர்ந்த ஆடைகள், और मलमल रंग बिरंग का कपड़ा, அணிகலன்கள், और कई सोना चांदी, அவருடைய மேக்கப்கள், और मेकअप कॉस्मेटिक्स, இங்க மேக்கப், आईब्रो, लिपस्टिक, எல்லாம் மேக்கப் போட்டு सब मेकअप सजा के, ஷூ தான், ஹீல்ஸ் தான், और हाई हील से, शूज से நீ வருது. आजकल ऐसे आ रहा है. அப்படிப்பட்ட காலங்கள் இல்ல. उसी प्रकार का काल नहीं है. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், येशाया कह रहा है என்னை நோக்கி பாடாதீர்கள். तुम मुझे और मत ताको. தனமாகிய
குமாரத்தி பாலாய் கொடுத்து மனங்கள் சென்று அழுகிறேன், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறேன். मेरे नगर में सत्यना सोने की शोक में मैं तो बिलक बिलक कर रो रहा எனக்கு हूं। ஆறுதல் சொல்ல வராதீங்க. इसलिए तुम सभी मुझे शांति देने का यत्न मत करो। சிங்கிங் கிடையாது, ये सिंगिंग नहीं, சிங்கிங். सिंगिंग சிங்கிங் என்றால் பெருமூச்சு விடுகிறது. सिंगिंग मतलब बिलक बिलक कर रोना है। நீ பாடிக்கொண்டிருக்கிறல்ல, அந்த சிங்கிங்க உன்னுடைய சிங்கிங்கான அனுபவத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த நாட்கள்ல பெருமூச்சு அனுபவத்துக்கு வா. इसलिए तो जो तू आजकल गीत गा रहा है, सिंगिंग का अनुभव को बदल के सिंगिंग करने वाला, आह मारने वाला अनुभव में आ जा। அதாவது உன்னை உடைக்கக்கூடிய ஒரு பாடல்களை நீ தேவசமூகத்துல இருந்து பாடு. आमीन। मतलब तेरे ये आंखों से आंसू आने वाले एक गीत को प्रभु के सम्मुख पर पाँव तले पर होकर गिराओ। இந்த நேரத்தை உனக்கு கொடுத்துட்டு நான் தேவசமூகத்துல பெருமூச்சு விட. आमीन। समय को वैसे तुझको देखकर मैं क्या करना, प्रभु के सम्मुख में मैं பெருமூச்சு விடக்கூடிய அனுபவம் இருக்குதா சாமுவேல்? சாமுவேல் ये सामवेल तुझको वैसे आह मारने वाला अनुभव है क्या? இந்த காலம் பெருமூச்சு விடுற காலம். ये काल तू आह मारने वाला काम है। என் ஆலயத்துல நான் பார்க்கிறேன், அவனுடைய கையிலே நான் ஆலயத்துல வந்து ஒரு குறைந்தது ஒரு 8 மணி நேரமாவது அந்த போனை கையில வைத்திருக்கதை பார்க்கிறேன். मैं अपना मेरा कलीसिया में मैं देखता हूँ कि वो जो मेरा बेटा है सामुएल, वो 8 घंटा लगातार उसके फोन को रख के वो देखते बैठता है। சில நேரம் கையில போன் வைத்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஆனா போன் கையில. इस समय क्या होता है, उसका फोन ऑन में रहता है, वो बारी नींद में पड़ता है। பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये आह मारने वाला समय, மத்த என்டர்டெயின்மென்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய और காலம். किसी धूमधाम के समय नहीं है ये। இது அப்படிப்பட்ட காலம் அல்ல. ये उसी प्रकार का दिन काल नहीं நீ है। தேவனை நோக்கி பார்த்து பெருமூச்சு விடக்கூடிய காலம். परमेश्वर की ओर दो भाई देना, बिलक बिलक कर रोना है। சொல்ல நீ என்ன எனக்கு ஆறுதல் சொல்ல வர வேண்டாம். क्या तू मुझे शांति देने की यत्न मत करो। ஹalleluya. हालेलुया। இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ये काल कौन से काल है? ஹalleluya. हालेलुया। யாரு காணிக்க தந்தாலும் தரனாலும் நீ வர வேண்டாம், நீ பெருமூச்சு விடு. कोई भी दान देगा नहीं देगा तो केवल आह मार बस। ஊழியக்காரன் பெருமூச்சு விடக்கூடிய காலம். सेवक लोग दासों आह मारने वाले। நம்ம சவுல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறதுல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் ஒன்றும் அதாவது காது கேளாத போல இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க 1 சாமுவேல் 10:27. पहला सामुएल 10। ஆனால் தேவையான மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாத போல இருந்தான். परंतु कई लुच्चे लोगों ने कहा ये जन हमारा क्या उद्धार करेगा, और उन्होंने उसको तुच्छ जाना और उसके पास पेट न लाई, तो भी वह सुनी अनसुनी करके चुप रहा। காணிக்கு கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வச்சாலும் சரி, तू बेट न आ और नहीं तू बेट உன்னை யாரும் அசட்டை, இந்த காலத்தை உன்னை அசட்டை பண்ணிட்டு இருக்கட்டும். ऐसे तुझे इन दिनों में प्रजा ஊழியக்காரனாகிய கணத்தை பெற்ற தேவ ஊழியனே, ஊழியக்காரியே, நீ மற்றவருடைய அசட்டை பார்க்காத, காணிக்கு கொண்டு வரட்டாலும் நீ காது கேளாத போல செவிடனா ஊமையா மாறக்கூடிய காலம் இந்த காலம். ये आदरणीय अभिषेक पाए हुए प्रभु के दासों और दासियों, सेवक और सेविकों, यदि तुम्हारी प्रजा इन दिनों में दान दिया नहीं तो नहीं दिया, उन बातों को और तू मत फिरो। तू इन दिनों में वैसे बिलक बिलक कर இது रो, பெருமூச்சு விடக்கூடிய காலம். क्योंकि ये तू वैसे ஊழியக்காரன் ஊழியக்காரிகள் பெருமூச்சு விடக்கூடிய காலம் இது. ये सारे सेवक और सेविका मारने वाला काल है। 90-80 நாள் 80 விதமான விதவிதமான ட்ரெஸ்களை போட்டு வராங்க. राष्ट्रीय दिन में 80 प्रकार का मलमल रंग बिरंग का कपड़ा, விதவிதமான कई प्रकार का சவுத் இந்தியன் ட்ரெஸ், நார்த் இந்தியன் ட்ரெஸ், வெஸ்டர்ன்
எல்லாம் யூரோப்பியன் ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் போடுறான். उत्तर भारत का कपड़ा, दक्षिण भारत का कपड़ा और यूरोप देश का कपड़ा, कई प्रकार का कपड़ा पहनता है। விதவிதமாக ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் மீடியாலையும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. रंग बिरंगा कपड़ा पहन के प्रतिदिन फेसबुक में, मीडिया में, व्हाट्सएप में யார் நமக்கு ஆறுதல் செய்ய வராவிட்டாலும் ஏசியா சொல்கிறான், நான் தேவனை நோக்கி இருக்கிறேன். यदि कोई भी हमें शांति देने नहीं आता, फिर भी ऐसा कहता है, मैं विलक विलक कर प्रभु को और दोबारा दूंगा। हालेलुया, हालेलुया। அங்கே ஏசாயா அப்படித்தான் சொல்வதை பார்க்க முடிகிறது. ऐसा वैसे कहता है, அதாவது என்னை நோக்கி பாராதீங்கள், तुमने मुझको और मत देखो, என் ஜனமாகிய குமாரத்தி பாவாய் கொடுத்து மனங்கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்கள் என்று சொன்னேன். मैं विलक विलक कर रहा हूँ, मेरे नरक का सत्यनाश होने के शोक में தேவ சமூகத்திலே பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறான். हाँ, मैं वैसे ऐसा परमेश्वर के सम्मुख में विलक विलक कर रोया था। இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்தோம், அப்படிதான் தேவன் சொன்னார். अगर परिशुद्धता यजेकियेल भी वैसे परमेश्वर ने ऐसे कहा था, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, तेरे कमर टूटने तक तू आहमान, உன் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு, वैसे तू तेरे आंख ढीले होने तक आहमान பெருமூச்சு விடு. आहमान। இது என்ன காரணம்? ये कौन सा काल है? உலகத்திலே உலகத்தின் தலைவர்கள் பாகையை கலற்றும் அவர் கீடத்தை எடுத்து போடக்கூடிய அனுபவத்துக்கள் இந்த நாட்களில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. क्योंकि इस दुनिया के सरदारों नेताजियों पगड़ी उतारना है, मुकुट को भी उतार डालने वाला समय है। இனி முன்போடு இருக்காது. இந்த உலகத்தில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது, முன்போடு இருக்காது. அப்படிப்பட்ட காலத்தை செய்வதற்கு தான் இது பெரிய ஒரு லாக்டவுன், இது பெரிய ஒரு அடைப்பு. क्योंकि पहले के जैसा ये दुनिया जो को जो नहीं देगा, इसलिए ये इतना बड़ा लॉकडाउन है। எசேக்கியேல் 21:26 சொல்றாரு, இனி முன்போடு இருக்காது. वो यजेकियेल 21:26 में कहता है, जो का जो नहीं இனி रहेगा। முன்போடு இருக்காது. हमें जो का जो नहीं रखने का, உலகம் முன்போடு இருக்காது. इस दुनिया जो का जो नहीं देगा। தேவனுடைய சபை முன்போடு இருக்காது. परमेश्वर की मंडली भी पहले ஊழியம் முன்போடு இருக்காது. सेवकाएं भी जो का जो नहीं रहेगा। தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்தக்கூடிய காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. जो नीचा है उसे ऊंचा और जो ऊंचा है उसे नीचा करने वाला अंत का समय அப்படிப்பட்ட காலங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலமாகிவிட்டது. इसी अंत के लिए तुम सभी आहमान। பெருமூச்சு. हाँ, ஹalleluya. हालेलुया। பெருமூச்சு என்றால் சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். आमीन। ये आग की मतलब आवाज उठकर सांस छोड़ना। ஆகவே நீ சிங்கிங்கை விட்டுட்டு சிங்கிங்க்கு வாங்க. इसलिए तुम सभी ये सिंगिंग गीत गाने का काम को छोड़ के सिंगिंग कामों पर आ जाओ। मतलब पिलक पिलक कर रोने वाले काम पर आ जाओ। ப்ரொனன்சியேஷன் அந்த ஸ்பெல்லிங் பார்த்தா கொஞ்சம் ஏறக்குறைய ஒன்று போலவே தெரியும். ये दोनों शब्द को देखने में लगभग एक ही तरफ से दिखाई देता है, ஆங்கிலத்துல சிங்கிங் வேற, சிங்கிங் வேற. परंतु अंग्रेजी में ये सिंगिंग का शब्द अलग है, सिंगिंग का शब्द अलग சிங்கிங் है। என்றால் பெருமூச்சு விடுதல். सिंगिंग मतलब पिलकना, पिलक அந்த पिलक நாட்கள்ல रोना। इसलिए दिनों में பெருமூச்சு விடக்கூடிய காலங்களுக்கு நாம் வந்திருக்கோம். हम भी वैसे आह मारने का काल में சவுண்ட் आए। ஆஃப் பிரீத்திங். आमीन। 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்திலே கேட்டார். जब वे तुझसे पूछे तो क्यों आह मारता है? அதாவது பெருமூச்சு விடுகிறது என்றால் இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, பெருமூச்சுல ஒரு சத்தம் இருக்கிறது. जो हम अपने अंदर लंबे सांस छोड़ता है, उसी का अंदर एक शब्द சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். साउंड ऑफ ब्रीथिंग। இப்போ இங்க கவனிக்கணும், பெரிய ஒரு பாரத்தை சுமந்துட்டு வாரோம். अभी देखिए, हम एक बड़ा बोझ सिर पर रख के आता है, பெரிய பாரத்தை சுமந்துட்டு வாரோம். एक बड़ा बोझ सिर पर रख के आता பெரிய है, பாரம் சுமந்துட்டு வாரோம். एक बड़ा बोझ। ரொம்ப தூரம் நடந்துட்டோம். ऐसे कई दूर हम पैदल आता है। 90 நாள் லாக்டவுன் நடந்துட்டோம். हम भी वैसे 90 दिन लॉकडाउन में हम बोझ उठा के पैदल आ रहा है, பெரிய பாரத்தை சுமந்துட்டு बड़ा बोझ। பெருமூச்சு. ये आहा आह, இங்க கவனிக்க வேண்டும், सुनिए, நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை பார்த்து ऐसे जो जो हो रहा है सब को देखकर, தேவனுடைய வார்த்தையை கவனித்து परमेश्वर वचन को सुनकर
தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து परमेश्वर की इच्छा के लिए सौंपकर தேசத்தின் நடக்கூடிய சம்பவத்தை பார்த்து देश पर जो भी हो रहा संभव को देखकर வெறும் அழிவை பார்த்து और अधर्म को नाशवान को देखकर வரக்கூடிய நெருக்கடிகளை பார்த்து आने वाले संकटों को அந்த देखकर பார உலகத்துல வரும்போது यदि वो बहुत तेरे अंदर आएगा तभी என்ன நடக்குது தெரியுமா? क्या होता मालूम है? பெருமூச்சு சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் வருது. ये साउंड ऑफ ब्रीथिंग आता है, हमारे अंदर से आवाज आता है। வெயிட்டை சுமக்க 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 என்ன வருது? ये बोझ हम उठाने में क्या होता है? வாயிலிருந்து பாட்டு வருமா? क्या ये बोझ उठाने में तेरे मुंह से गीत गा सकता क्या? ऐसे बोझ उठा उठा के कभी तसल्ली मिलेगा करके और वैसे मुंह के अंदर से பிரீத்திங் லனா अरे இப்படிதான் வருது. वैसे आएगा பெருமூச்சு. लंबा सांस। உனக்கு பேசக்கூடிய நேரம் இல்லை. ये तू बात करने वाला समय नहीं, கமெண்ட்ஸ் பண்ணி பேசக்கூடிய காலம் இல்ல. वैसे कहीं कमेंट्स डालकर बात करने का समय नहीं, பெருமூச்சு விடக்கூடிய காலம். ये हाथ मारने का समय है। சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் நான் சொல்லப்பட்டேன். में ये साउंड ऑफ ब्रीथिंग, அதுதான் சிங்கிங். சிங்கிங் கிடையாது. वो ये सिंगिंग है, ये सिंगिंग नहीं। பெருமூச்சு விடக்கூடிய காலம். में लंबा सांस छोड़ो। நீ ஊமையை போல காதுகளன போல செவிடன போல ஊமையன போல மாறு. तू क्या करना है? एक गूंगा और बहरा के नहीं सुनी अनसुनी करके बैठो। யார் எனக்கு ஆறுதல் செய்யணும்னு வேண்டாம். अगर कोई मुझको शांति देने आना नहीं, யார் என்ன பார்க்கல, कोई भी मुझे नहीं देखा, யார் என்ன விசாரிக்கல, कोई भी मुझे पूछ पात இது नहीं, அப்படிப்பட்ட காலம் அல்ல. ये उसी प्रकार के समय नहीं, அல்ல அப்படிப்பட்ட காலம் அல்ல. उसी प्रकार का काल नहीं। சங்கீதம் 38ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். और भजन संगीता 38 சங்கீதம் 38:13. भजन संगीता 38:13। நானோ செவிடனை போல கேளாதவனாலும் ஊமையனை போல வாய் திறவாதவனாலும் இருக்கிறேன். परंतु मैं बहरे के समान सुनता ही नहीं और मैं गूंगे के समान मुंह नहीं बोलता। காது கேளாதவனும் தன் வாயில் மறுத்திரம் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலான். पर मैं ऐसे मनुष्य के तुल्य हूँ जो कुछ नहीं सुनता और जिसके मुंह से विवाद की कोई बात नहीं निकलती। நீ கவனிக்க வேண்டும். सुनिए, உன் இருதயத்தில் அனல் கொள்ளன்னு சொன்னா यदि तू तेरा ये मन की आग उठा, சங்கீதம் 39:3 வாசிக்க भजन संगीता 49:3। இந்த பெருமூச்சு விட்டேன்னு சொன்னா நீ ஊமையனா செவிடனா அந்த காலத்துல மாறிக்க. अगर तू विलप विलप को रोने के लिए इन तीनों में गूंगे बन जा और बहरे हो जा। டெஃப் அண்ட் டம், அதாவது நீ ஊமையும் செவிடனா மாறு. तू गूंगे और बहरे बनो, அப்பதான் பெருமூச்சு சத்தத்தை நீ விட. तभी तू ऐसे अंदर से लंबे सांस। 3வது வசனம் சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. 49:3 मेरा हृदय अंदर ही अंदर जल रहा है। நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. सोचते सोचते आग फड़क उठी। அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். तब मैं अपनी जीभ से बोल उठा। ஹalleluya. हालेलुया। ஒரு இருதயம் அனல் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ये हृदय अंदर ही अंदर जलने वाला अनुभव। நீ தியானிக்க சொன்னா நீ ஊமையனா செவிடனா இருந்து தியானி, உன் இருதயம் அனல் கொள்ளும். अगर तू सोचना होगा तो ये गूंगे बनो बहरे बनो, तभी तेरा ये हृदय से आग जलेगा। உன் இருதயம் அனல் கொள்ள வேண்டும். तेरा ये हृदय में आग जलना है அக்கினி மூடணும். और आग सोचते सोचते फड़क उठना है। நாவினால் விண்ணப்பம் பண்ணு. फिर तेरा ये जीभ से तू बोल उठेगा। முதல்ல நீ பெருமூச்சு விடுவதற்கு ஊமையனாக செவிடனாக மாறு. पहले तो लंबे सांस छोड़ने के लिए गूंगे बना और நீ बहरे बना। பேசக்கூடிய காலம் கேட்கக்கூடிய காலம் இது அல்ல. अगर तू ये बात करने का और सुनने का काम नहीं है, அதுதான் நம்ம எசையா சொல்கிறார். इसलिए ऐसा कहता है நீ சொல்கிறான் என்னை நோக்கி பாப்பீர் तुम பாராதீங்கள். सभी मुझको और मत फिरो। அதாவது ஜனவாகிய குமாரத்தி ஆய்ப்படுத்த மனது சொன்னாலே எனக்கு ஆறுதல் சொல்ல வராதீங்க. क्योंकि मेरे सगा ऐसे सत्यानाश होने के कारण मैं तू ऐसे बिलक बिलक रोता हूँ, इसलिए मुझे शांति देने के यत्न मत करो। தேவனுடைய தாசர்கள் எல்லாம்
सारी परमेश्वर के दास இப்படிப்பட்ட அனுபவத்திலே வந்திருக்கிறார். इसी प्रकार के अनुभव में पड़ा था। ஊமையனை போல செவிடனை போல மாறக்கூடிய காலம். एक गूंगा और बहरा बनाने वाला काल है। இன்றைக்கு பாகையும் கிரீடமும் கீழே இறக்கப்படக்கூடிய காலம். अगर अपना बगड़ी अपना मुकुट सब उतार डालने का समय है। அக்கிரமத்துக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட காலம். अदन का अंत करने का समय आ पहुंचा है। இதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். इन बातों को पहचान लेंगे, இதை உணர்ந்து கொள்வோம். इन बातों को समझ पाएंगे। உணர்ந்து கொண்டு நாம் பெருமூச்சு விட்டு மனம் கசந்து பெருமூச்சு விடுவோம். इन बातों को समझ पाएंगे, फिर हम बिलक बिलक कर लंबे सांस छोड़कर आहा मारेंगे। ஆபிரகாம் अब्राहम தேவனிடத்தை சமூகத்துல அவங்க அந்த இதை அழிக்க சோதம் போறவ அழிக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்பாக அவன் தேவனிடத்துல முறையிடுகிறான். 50 நீதிமானத்தை அழிப்பீரோ? अब्राहम ऐसे परमेश्वर के सम्मुख में वो दोहाई देता था, हे प्रभु 50 धर्मियों की होगा तो नाश करेगा क्या? ஆபிரகாம் யாருக்கு முன்பாக நிற்கிறான்? अब्राहम किसके सामने खड़ा था? வாசிக்கலாம் ஆதியாகமம் 18:22. उत्पत्ति 18। அப்பொழுது புருஷர் அவரிடம் விட்டு சோதனை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஆபிரகாம். तब पुरुष वहां से मुड़ के सदोम की ओर जाने लगे, पर अब्राहम यहोवा के आगे खड़ा रह गया। 50 நீதிமானத்தால் அழிப்பீரோ? प्रभु 50 धर्मी व्यक्ति होगा तो नाश करेगा। 45 நீதிமானத்தால் அழிப்பீரோ? 45 होगा तो क्या तो नाश 40 करेगा? நீதிமான் நிமித்தமாக இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? वो 40 धर्मियों के निमित्त ये सागर को नाश करेगा 30 क्या? நீதிமான் நிமித்தமாக நீ அழிப்பீரோ? यदि 30 धर्मी होगा तो अब नाश करेगा क्या? 20 நீதிமானத்தால் நீ அழிப்பீரோ? प्रभु 20 होगा तो नाश करेगा क्या? 10 நீதிமானத்தால் அழிப்பீரோ? यदि 10 होगा तो अब नाश करेगा। இப்படி சொல்லி சொல்லி பார்த்தான். கூவி கூவி பார்த்தான். वैसे वो छू छू के देखा है। கர்த்தர் ஆபிரகாமுடன் பேசி முடிச்சிட்டு போயிட்டாரு. கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுடன் பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான். अंत का वचन कहता है, परमेश्वर ने अब्राहम से बातें करके चल गया और अब्राहम भी उठकर अपनी जगह लौट गया। திரும்பி போய் சும்மா இல்லைங்க. वो अपने घर लौटकर ऐसे बैठा था क्या? அவன் பெருமூச்சு விட்டு கொண்டான். अब्राहम बिलक बिलक कर रोया। அவன் தாமே விடிய காலத்துல எழுந்திருந்து ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு மறுபடி வரான். எடுத்து வாசிக்கலாம். 19 ஆதியாகமம் 19:27. हमें उत्पत्ति 19:27। விடிய காலத்துல ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் பட்டணத்தின் திசையும் சமோமையா தேசமும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகையை சூழ புகையை போல் எழுந்திருந்தது. वो तो अब्राहम के उस स्थान को गया जहां वो यहोवा के सम्मुख खड़ा था। தேவன் அந்த சமூகத்தின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து अगर जो उसी नगर को प्रभु नाश करते समय லோத்துடைய பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். वे लूत को उसी नाशवान से बचा लिया। நீ கவனிக்க வேண்டும். सुनिए, அவன் முறையிட்டு ஃபடப்பா போய் போல ஒன்னு தேவன் பேசணும்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு जो अब्राहम ने बिलक परमेश्वर से वो दुआएं देता था, फिर ऐसे मन में एक होकर गया क्या? திரும்பி போய் फिर वापस लौट गए। தேவ சமூகத்திலே பெருமூச்சு விட்டிருக்கிறான். प्रभु के सम्मुख में बिलक அதான் बिलक। தேவன் ஆபிரகாமை நினைத்திருக்கிறார். इसलिए अब्राहम के निमित्त அதுதான் அவன் மீண்டும் கூட அந்த கர்த்தருக்கு அந்த இடத்துல போய் கர்த்தருக்கு முன்பாக இடத்துக்கு மீண்டும் வரான். इसलिए जो पहले परमेश्वर के सामने खड़ा था उसी जगह पर बोझ को उठ के अब्राहम फिर से आया। ஒரு பாரத்தோடு இருந்திருக்கிறான். ये एक बोझ के साथ था। நீ கவனிங்க. सुनिए, அவன் ஊமையும் செவிடனுமாக மாறக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு வருகிறான். ये अब्राहम एक गूंगा और बहरा बनने वाले अनुभव में था। அவன் போய் லோத்துட்ட போய் சொல்லிக்கலாமே. यदि ये लूत के पास जाके லோத்துட்ட போய் தப்புவித்து நீ வந்துரு தம்பி இருக்க வேண்டாம். ये लूत के पास भी जाके कह सकता था, ये मेरे भाई को आजा, ये नगर पर मत रहो। 3 பிள்ளைகளை வச்சிருக்க. तेरा 3 2 बेटियां குமாரத்திகளை வச்சிருக்க. 2 बेटियां हैं। வேண்டாம். मैं
ऐसा मत करो। தேவதூதர்கள் அந்த பட்டணத்தை இழுக்கிறதுக்காக இவன் போய் மாம்சத்துல போய் இழுத்திருக்கலாம். जो फरिश्ते है वो लूत के परिवार को आग पड़ा के खींचा था, उससे पहले अब्राहम जाके खींच सकता था। அவன் போய் இழுத்துட்டு வந்திருக்கான். வெளியே வாப்பா, ये अब्राहम இந்த जाके பட்டணத்தை அழிக்க போறாரு. ये नगर को प्रभु नाश करने वाला। அவன் ஊமையனும் செவிடனுமாக மாறி தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டுக்கொண்டான். अब्राहम ने क्या किया? गूंगा और बहरा बनकर परमेश्वर को बिलक बिलक कर रोया था। சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், साउंड ऑफ ब्रीथ, சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் கூட தான் அங்க விடிய காலத்துல வாரான். इसलिए बोर को उठकर आया था। ஒரு சவுண்ட் ஆஃப் பிரீத்திங், பெருமூச்சு விட்டு கொண்டு வருகிறான். बिलक बिलक कर आया बोर को। விடிய காலத்துல கர்த்தருக்கு முன்பாக இந்த இடத்துக்கு பெருமூச்சு விட்டு வந்தான். बोर को उठकर उसी स्थान को जो पहले यहोवा के सामने खड़ा था वहां आया है। அல்லேலூயா. हालेलुया। அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட்டார். उसी नगर को प्रभु पसंद कर दिया, ஆனால் லோத்தை தப்புவித்தார். परंतु लूत को बचा लिया। பெருமூச்சு விடக்கூடிய அனுபவம். वो बिलक बिलक कर रोने अनुभव। நீ செவிடனாக, तू गूंगा बना, ஊமையனாக बहरा बना, மாற வேண்டும். तू बदलना है। நீ இந்த நாட்களில் ஒரு கைதியை போல கட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். तू इन दिनों में कैद के नहीं बंधा हुआ अनुभव में हो जा। பெருமூச்சினால இருக்கிறவனாக கட்டப்பட்டவனாக தர்க்கம். जो कोई अपने अंदर आह मारता है वो वैसे कैद का अनुभव बनाता है। சங்கீதம் 79:11 சொல்கிறார். भजन संहिता 79 79:11 கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். हालेलुया। बंदियों का कराहना तेरे कान तक पहुंचे। ஆபிரகாம் கட்டுண்டவனாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறான். आब्राहम ऐसे बंदी होकर कहा था, இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். ये सबर को पसंद करने वाला। லோத்து நான் ஏற்கனவே ஒரு நேரம் தப்பு வச்சிருக்கிறேன். मैं पहले एक बार ये लूत को लूट कर ले आया था बचा के। மீண்டும் தேவன் அழிக்க போறேன்னு சொல்றாரு. फिर से परमेश्वर नगर को नाश करने वाला। அவன்கிட்ட போய் எதுவும் வாக்குவாதம் பண்ணல. अभी वो अपने भाई लूत के पास जाके कुछ बात नहीं की। கட்டுண்டவனாக ஒரு அனுபவம் நாங்க பெருமூச்சுனோம். बंदी होने वाला अनुभव हो ये कराहना था। ஒரு கட்டுண்ட அனுபவம் நமக்கு தேவை. हमें एक बंदी होने वाला சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் எப்ப வருகிறது? ये साउंड ऑफ ब्रीथिंग कभी आता? நீ பூமியில செவிடனாக, तू ऐसे गुंडा और बहरा होकर, கட்டுண்டவனாக बंदी होकर, நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாத்தையும் நீ சுமந்து கொண்டு जो हो रहा सबको तेरे अंदर நீ लेकर, கட்டுண்டவனாக तू बंदी होकर, பூமியிலாக செவிடனாக மாறி गुंडे और बहरा बनकर சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் कराना है। பெருமூச்சு. करा இது செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க. ये करेगा तो बस। இந்த நாட்ல செய்யக்கூடிய எக்ஸசைஸ் आमेन हालेलुया। इन दिन में तेरा एक्सरसाइज சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். साउंड ऑफ ब्रीथिंग, இதுதான் மெசேஜ். यही तेरा இந்த मैसेज। நாட்ல நீங்க செய்யக்கூடிய சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். इन दिन में तू ये साउंड ऑफ ब्रीथिंग करो। மோடிஜி சொன்னாரு யோகா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. आमेन। मोदी जी ने இது कहा, பெரிய யோகாங்க. मोदी जी कहा योगा बनना है। ये ये- योगा से बढ़कर बड़ा இது काम। பெரிய யோகா. ये योगा से बढ़कर அவர் சொல்லிட்டு இப்ப வந்து என்ன செய்யறான்னு தெரியல. வாங்க இப்ப யோகா செய்யக்கூடிய காலம் நமக்கு. யோகா என்ன தெரியுமா? நீ தேவ சமூகத்துல பூமியின் செவனாக பெருமூச்சோடக்கூடிய காலம். योगा का मतलब क्या है? हम परमेश्वर के सम्मुख में गूंगा होना है, बगरा बनना है, लंबे सांस छोड़ना है। அவர் சொன்ன யோகா வேற, நம்ம வேதம் சொல்லுகிற யோகா வேற. मोदी जी कहा वो योगा अलग है, हमारा शास्त्र का योगा अलग है। கிறிஸ்துவுக்குள்ள கட்டுண்டவர்களாக. हम परमेश्वर पर बंदियों हैं। அல்லேலூயா. हालेलुया। நீ கிறிஸ்துவுக்குள்ளே அப்படிப்பட்ட சம்பவங்களை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய். அநேகர் சொல்ல முடியாத அதனால நீ தலைவர்களை திட்டி என்னையா பிரயோஜனம்? इसलिए जो तुम லாக்டவுன்ல அசிங்கமா நீ உன் ஏரியால இருக்கிற அவ்வளவு தலைவர்களையும் பிரதமரையும் அரசியல் தலைவர்களையும் மினிஸ்டர்களையும் திட்டி பிரயோஜனம் கிடையாது. तो ये लॉकडाउन के दिन में जो तेरे क्षेत्र में रहता है, सरदारों को, हाकिमों को, प्रधानों को और प्रधानमंत्री, मुख्यमंत्री सभी के ऊपर दोष लगा के क्या लाभ है? कुछ प्रयोजन नहीं। அப்புறம் அமெரிக்கால மாகாணமாக ஸ்திரீயை வச்சு எரிச்சிட்டு இருக்கான். हाँ, वहाँ देखिए बारगांव में, अमेरिका में हर प्रदेश को ऐसे आग का हंगामा हो रहा। யாரு அவர் பேர் என்ன பேரு? ट्रम्प ட்ரம் என்ன செய்யறாங்க? ढोल बजा। ஆமா, ட்ரம் அடிக்கிறான். अमेरिका की पति, उसका नाम ट्रम्प है, उस पर सभी अभी ढोल बजाता दोष लगा। அவர் ஒளியர், அவர் முருதாபாத்தம் சொல்லி எல்லாம் அவர் என்ன அவருடைய கிரீடத்தை இறக்கப்படும்.
क्या है वो ड्रम का पगड़ी उठाता आता है। ஹalleluya. தேசத்துல நீங்க அப்படிப்பட்ட தீவிரவாத காரியத்தை செய்ய வேண்டாம். वैसे देश में इसी प्रकार के आतंकवादी के काम मत நீ करो। உலகம் பேசுறது போல நீ பேசிட்டு இருக்காத. जैसे संसार बात करता वैसे तू भी बात मत कर। நீ பெருப்பு சூட படிக்கா. तो विलक विलक कर रो। அவர்கள் சரியில்லை. वो लोग ठीक नहीं। இந்த ராஜ்யம் சரியில்லை. इनका ये राज्य இந்த கட்சி சரியில்லை. ये समाज தேவன் நல்லவா அனுமதித்திருக்கிறார். ये परमेश्वर की इन काम को எந்த கட்சி எந்த தலைவர் வந்தாலும் இப்படிதான். किसी समाज आओ किसी सरकार आने दो वैसे। ஹalleluya. हालेलुया। நீ எந்த தலைவரை பத்தி இந்த நாட்களை குறை சொல்லிட்டு இருக்க. इसलिए हम किसी नेताओं के ऊपर दोष मत लगाना। ஏறி நாம் பேசி பிரயோஜனம் இல்ல. कुछ बात करके हमारा कुछ लाभ இது नहीं। உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. ये सारी दुनिया में होने वाला संभव है। இந்தியாவில் மாத்திரம் நடந்தா நீங்க சொல்லலாம். शायद भारत में होगा तो कह सकता है। அங்க இந்த நாட்கள்ல इसलिए इन दिनों में நீ ஊமையனாக செவிடனாக கட்டுண்டப்பனாக நீ தேவ சமூகத்துல பெருமூச்சு விடு. इसलिए तो गूंगा हो जाओ बहरा बनाओ पिलक पिलक कर परमेश्वर சவுண்ட் ஆஃப் பிரீத்திங். अब तेरे अंदर से आवाज आना है हृदय से। நீ அப்படிப்பட்ட கட்டுண்டா மறந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பெருமூச்சு உண்டாகும். आमीन। तू ऐसे बंदी होने वाला अनुभव में हो जा ऑटोमेटिक तेरा இந்த अंदर से நாட்கள்ல நீ செய்யக்கூடிய எக்ஸர்சைஸ் சவுண்ட் ஆஃப் பிரீத்திங் பெருமூச்சு நடக்கும். ये तीनों में जो तू एक्सरसाइज करना है वो लंबा सांस छोड़। வேற இதுதான் உன்னுடைய எக்ஸர்சைஸ். वो यही तेरा एक्सरसाइज। லாக்டவுன்ல இருந்து கொண்டு நீ பெருமூச்சு விட்டு கொண்டு लॉकडाउन में होकर बंदगी में हो लंबा सांस छोड़ो। தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வருவோம். प्रभु के सम्मुख में आएंगे। கர்த்தரோடு நாளை பேசுவோம். प्रभु इन दिन आपसे बात किया। Oh, praise Jesus. Rigabala sakara makala vikara. கட்டுண்டவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவராய் बंदी होने वाले की कहानी को आप सुनता है। கட்டுண்டவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவரே बंदी होकर के कहानी को आप सुनता है। வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுமா. कौन कर कहेंगे Rigabala sakara ganakara. Rigabala sakara. Rigabala. Rigabala.
Glory. Come, Lord Jesus, bless us life, change the heavens, bring the glory. Come, Lord Jesus, bless us life, change the heavens, bring the glory. Glory, oh glory, come the Father, His glory, may the glory, glory, God the glory, fill His place now. Holy Spirit, rain upon, let all nations see the glory. Holy Spirit, rain upon, let all nations see the glory. Let all nations see the glory. Glory, oh glory, be the glory. சத்தத்தை கேட்கிறவர் तराने की शब्द को सुनता है கட்டுண்டவருடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறவர் बंदियों की तरानों को आपके कान तक पहुंचता है நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறோமா प्रभु यीशु मसीह पर बंदी हो गया காது கேளாதவனை போல உண்மையினை போல सुनी अनसुनी करके யார் இவங்களை தேற்றினாலும் कोई भी हमें साथ करने के आने में भी தேட்டாவிட்டாலும் डरने में காணிக்கைகளை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் दान देने में भी नहीं देने में ஒன்றும் இல்லாமல் கூடாது यदि कुछ नहीं तुम्हें எத்தனை இழப்புகளின் காலங்களிலே कितने नुकसान के समय में நான் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தேன் मैं आपके ओर कराई நான் கட்டுண்டவனாக பெருமூச்சு விட்டிருந்தேன் मैं बंदियों के नहीं आपके ओर हो गए நீ கிறிஸ்துவின் உபதேசத்தில் கட்டப்பட்டவர் तू मसीह के उपदेश में बंदी हुआ பரிசுத்த ஆவியினாலே நீ கட்டப்பட்டிருக்கிறாய் तो पवित्र आत्मा के द्वारा बंदी हो गई அதை மீறி நடக்க கூடாது वो अपराध नहीं करना है ரபாரா சாகரா மாகரா கரபா ரிஸ்வாரா கமாகரா கரபா ரிகபாரா சலபா கரதினாமா தேவே ஆகிமே கிட்டதாயே
इस दिन में भी தேவ சமூகத்தில் प्रभु के समय எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து हम नम्र और दीनता से समर्पित होता है। இந்த நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று பேசுகிறேன். प्रभु आप ऐसे बात करता है कि ये सारी दुनिया में एक बदलाव को रखा है। ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. एक बड़ा बदलाव है, தேசத்தின் மாற்றம், देश के बदलाव, ஜனங்களுடைய மாற்றம், लोगों के बीच में बदलाव, ஊழியர்களிலே மாற்றம், सेवकाई में बदलाव, திருச்சபையிலே மாற்றம், मंडलियों में बदलाव, சகல காரியங்களில் மாற்றத்தை உண்டாக்க தேவன் விரும்புகிறார். सारी बातों में बदलाव होने के प्रभु चाहता है। இந்த அனுமதிக்கப்பட்ட காலங்களிலே ये शोभायाम के दिन में நாம் பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கிப்பார். आप प्रभु की ओर विलंब विलंब करोगे। நம்ம ஒரு விஷயம் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். हम एक बार फिर से समर्पित होंगे। கட்டுண்டவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவரே, ये हमारे बंदियों के कराहना के कान तक पहुंचता प्रभु। இந்த நாளில் நாங்கள் விலகிக் கொண்ட நம்முடைய சத்தியத்தை इन दिनों में हम जान लिया कि आपके सत्य को பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். हम आपकी ओर कराएंगे। எங்களை தொடர்ந்து हमें लगता है எங்களை உயர்த்தப்படுவதற்காக ஸ்தோத்திரம். हमें ऊंचा करने वाला इसके दया இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इसके नाम से मांगते पिता ஆமென். आमीन। ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबों का आशीष करे.